ஆமா பூந்த வீடும் ஆமா உன் வீட்டுக்கு வந்துச்சா? என்னைக்காவது ஆரம்பிச்சிருக்குமா? அது என்ன ஆமினான்னு சொல்ற நம்ம வீட்டு பிள்ளைய பேரை? எனக்குள்ள ஒரு கேள்விதான். அப்புறமா போய் பார்த்தா அதுக்கு வேற அர்த்தம். இந்த ஆமையை பற்றி யோசித்து கொண்டே இருந்தேன். அது என்ன பாவம் செய்தது? நான் வேறு ஏதோ ஒரு நாட்டுக்கு போனா, சீன நாட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற ஹாங்காங்ல மக்காவுங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளிலும் வாசல்லையே 2 ஆமையை வச்சிருக்கான். சாமி உள்ள வாங்குறான். நாம உள்ள பூந்தா உருப்பட மாட்டோங்கிறோம், அவன் உள்ள வாங்குறான். ஆமையை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் குழந்தைகளை. நீங்க உங்க எல்லாருக்குமே ஒரு செய்தியை கடத்திட்டு போறேன். இந்த உலகத்திலேயே வாழ்கின்ற அத்தனை பிராணிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழுகின்ற ஒரே பிராணி ஆமை. மினிமம் 300ங்க. இன்னொரு ஒரு செய்தி என்ன தெரியுமா? நான் பயந்தே போன அந்த செய்தியை கேட்டு. கடல் இருக்குல்ல, கடல்ல நீந்துறதுல திமிங்கலத்தை விட அதிக கிலோமீட்டர் நீந்துகின்ற பிராணி ஆமை. அது எப்படி? ஸ்லோ அனிமல் தானே அது. கேட்டா இன்னொன்னு சொன்னாங்க பாருங்க, அதை 300 வருஷத்துல எங்க முட்டை போட்டாலும், எங்க முட்டை போட்டுச்சு அங்கதான் போய் முட்டை போடும். சிட்னில இருந்தாலும் கன்னியாகுமரியில தான் வந்து போடும். அந்த மாதிரி ஒரு நினைவு. இன்னொரு விஷயம் சொல்றேன், திசை அறிவு மிகுந்தது ஆமை. கடலாடிகளாக இருந்த தமிழர்கள் ஆமையை வைத்துதான் திசையை கணித்தார்கள் என்று தமிழ் மரபு நூல்கள் சொல்லுகின்றன. எடுத்து பார்த்தேயா, எப்படிதான் இது டிராவல் பண்ணுதுன்னா, உங்க எல்லாருக்குமான செய்தி எப்படி டிராவல் பண்ணுது தெரியுமா குழந்தைகளே? டைரக்டா டிராவல் பண்றதே இல்லை, ஸ்லோவா போகுமா. சிட்னியில் இருக்குது ஒன்று, 45 நாளில் கன்னியாகுமரிக்கு போனோம். என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு, கடல்ல இருக்கக்கூடிய உள் நீரோட்டம் இருக்குல்ல, ஆறு வந்து சேர்ற நீரோட்டங்கள் இருக்குல்ல, அந்த நீரோட்டங்களை தன்னை சேர்த்து கொள்ளுமா. வடக்கு நோக்கி போகும்போது தெற்கு நோக்கிய பயணத்தில் அது அப்படியே போகுதுன்னா கிளண்டு வெளியில வந்து நின்று அடுத்த நீரோட்டத்துக்காக காத்திருக்குமா. உள்நீரோட்டங்களில் தன்னை இணைத்து 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 தன்னுடைய டெஸ்டினேஷனை 45 டேஸ்ல வந்து சேருமா ஆமை. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்? இவர்களெல்லாம் உள்நீரோட்டங்கள், நாம் எல்லாம் ஆமைகளாக இருக்கிறோம். நம்முடைய டெஸ்டினேஷனை நாம் அடையணும் என்றால் இந்த உள்நீரோட்டங்களில் உங்களை நீங்களே இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் போவதற்கான வாசலை குழந்தைகளே தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் என்று கேளுங்கள். சுயமரியாதையுடன் இருங்கள், சுதந்திரமாக இருங்கள். இவர் இருக்கிறார், நமக்கு என்ன கவலை? நன்றி, வணக்கம்.